அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் தியானம் நடைபெறும், இசை தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய பிரதம பேச்சாளர் சிட்னியில் இருந்து SP வசந்தராஜா அவர்கள் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், புத்தா அண்ட் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் பார்ட் 1 பேச வருகிறார்கள். இது ஒரு பெரிய டாபிக். பார்ட் 1 தான் இன்றைய பேச சொல்லி சொன்னா அப்படி பார்ட் 2 பார்ட் 3 என்று போகும். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வழி நடத்துவார்கள். நன்றி, வணக்கம். உலக சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை, மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி லண்டனில் இருந்து நடைபெறும் இணையவள தியான நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்பதும் விளக்கப்பட்டு மன அமைதியை தரும் இனிமையான இசையுடன் 30 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். தியானத்தின் பின் நன்றியுரை வழங்கப்படும். தியானம் பற்றிய சிறு விளக்கம், மனிதனது மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக மாறவும், மனதில் உள்ள அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு ஒளி வீசவும், இந்த உலகில் உள்ள மனிதர்கள் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் அடைய தியானம் ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வுடன் எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டால் எம்முள் உள்ள தெய்வீகத்தினை உணர்ந்து எமது ஆழ் மனதினை தட்டி எழுப்பி எமது சுயத்தினை அறிந்து நிகழ்காலத்தில் மன அமைதியுடன் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து பேரானந்த நிலை அடைவோமாக. தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கைவிரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படும். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி அனாவசிய சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தியானத்தின் போது மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் இணைந்து இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதை இட்டு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்ளும். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம்
வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் மன அமைதியைத் தரும் இனிய இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும் மீரா நாகேந்திரன் மாஸ்டர் அவர்களுக்கும் தியானத்தினை நிகழ்வினை நேரடியாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும் தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும் இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கு தளத்தில் உறுதுணையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி வணங்குகின்றோம். நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. இன்று மிகவும் அருமையான தியானத்தை சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து வழிநடத்திய சரோஜாதேவி சுந்தரலிங்கம் அம்மாவுக்கு நன்றி. மற்றும் இன்றைய இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கும் டாக்டர் சதா மாஸ்டர். ரெக்கார்டிங் மிக மிக இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் அவருடைய பேச்சை திருப்பி கேட்கிறேன்னா ரெக்கார்டிங் இல்லாமல் செய்யாது. அதே போல மீரா நாகேந்திரன் மியூசிக் போட்டிருந்தா, மற்றது ஆனந்தி பாலதாசன் கனடால இந்த ஃபிளையர்ஸை போட்டிருந்தார்கள். போல பலரும் இந்த தளத்தில் உதவி செய்து இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு உதவி செய்ததற்கு மிக மிக நன்றி. நான் இப்பொழுது SP வசந்தராய் ஐயா அவர்களை ஒரு சின்ன அறிமுகம் செய்ய இருக்கிறேன். அவர் ஒழுங்காக இந்த தளத்துக்கு வருவார், நீங்க பார்த்திருப்பீங்க. வேறு ஸ்டார்ட் பண்ணிக்க அவர் சொல்லியிருக்கிறார், தான் ஒரு மிஷனரி ஒர்க் மதர் தெரேசாவோட செய்திருக்கிறார் கல்கத்தாவில். மிக மிக இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து தெரியுது இவர் ஒரு கம்யூனிட்டி சர்வீஸில் மிகவும் ஆர்வமுடையவர் என்று. மற்றது இவர் யுனெஸ்கோவிலையும் வேலை செய்திருக்கிறார், பாரிஸில். இப்போ இந்த சீனியர் லெக்சரர் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கு. இந்த ஒரு ஹையர் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக கூட நியூசிலாந்தில் வேலை செய்திருக்கிறார். மற்றும் பல அவார்டுகள் எடுத்திருக்கிறார். சென்ட்ரல் குயின்ஸ்லாந்து யூனிவர்சிட்டி சர்வீஸ் அவார்ட் 2012, சோஷியல் சர்வீஸ் அவார்ட் ஆஸ்திரேலியா 2014. தற்பொழுது தலைவராக இருக்கிறார் கம்பலன் தமிழ் சொசைட்டி சிட்னியிலும் தலைவராக இருக்கிறார். ஸோ அருமையான, நல்ல அழகாக இருக்கிறது அவருடைய சேவையும், அவருடைய அவார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இன்று அவர் பேச இருக்கும் தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு, டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், புத்தா அண்ட் திருவள்ளுவர் பற்றி பேச வருகிறார். பெரிய தலைப்பாக இருக்கிறபடியா நீங்கள் 25-30 நிமிஷத்துக்கு பார்ட் 1 மாத்திரம் பேசுங்க. பார்ட் 2க்கு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். இதே சில 2-3 வசனங்கள், 2-3 சொற்றொடர்களை நீங்கள் கம்பைன் பண்ணி கூட செய்யலாம். சரியான கஷ்டமான வேலை தான். ஆனால் நீங்கள் பார்ட் 1 சுருக்கமாக சொல்லுங்க. நீங்கள் மந்திரப்பட்டொன்னும் கதைக்க தேவையில்லை, எல்லாத்தையும் கதைக்கணும் மட்டும் இல்லை. சுருக்கமாக சொன்னீங்கன்னா சுருக்கமாக பேசுங்கள், எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிறதா இருக்கு. நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நல்ல நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இது உண்மையிலே நான் இறுதி நேரத்திலே 1 hour ப்ரிப்பரேஷன் தான் நேற்று நான் செய்திருந்தேன். என்றாலும் உங்களுடைய அன்பிலையும் எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா அவருடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரிலே நான் இதை சிறப்பாக ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணி ஓரளவுக்கு சில இதில் செய்ய விரும்புகின்றேன். கொடுக்கப்பட்ட எனக்கு டாபிக் டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் அண்ட் லார்ட் புத்தா அண்ட் திருவள்ளுவர். நான் அதிலே முக்கியமாக ஒவ்வொன்றையும் நான் அந்த ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் எடுக்க விரும்புகின்றேன். அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், மனிதனாக உயருங்கள் என்று இவர்கள் 3 பேருடைய கோணத்திலேயே நான் இவற்றை பார்க்க விரும்புகின்றேன். அதிலே முக்கியமாக ஜேசு பிரானுடைய டீச்சிங் நான் இவர்களோடு ஒப்பிடுவது கஷ்டம். நான் எதுவும் ஒப்பிட்டு கதைக்க விரும்பவில்லை. அவருடைய தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய போதனைகள், அவற்றை நான்
தனிப்பட்ட முறையிலும் அங்காலே வந்து அந்த அன்புக்கு சார்பாக வள்ளுவர் என்னத்தை கூறியிருக்கின்றார், புத்தர் என்னத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதை அதுதான் இன்று கொடுக்கப்பட்ட நேரத்திலே நான் முக்கியமாக அதை அடக்கமாக செய்ய விரும்புகின்றேன். சுருக்கமாகவும் ஏற்கனவே ஸ்ரீ சுந்தரராஜ் அவர்கள் சொன்னதன்படி அதில் இயேசுபிரானுடைய அன்பு வந்து ஒரு நீரூற்று போல. இயேசுவின் அன்பு எல்லை இல்லாதது. அவர் பாவிகள், நோயாளிகள், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், வாழ்க்கையில் முக்கியமற்று இருந்தவர்கள், தனது எதிரிகள் அனைவரையும் அவர் ஒரே மாதிரியாக அன்பு செய்தார். அவருடைய அன்பு வந்து ஒரு உண்மையிலே ஒரு வித்தியாசமான அன்பு தான். அவர் இந்த மோசஸ் கொடுத்த அந்த 10 கற்பனையை 2 கற்பனையிலேயே சுருக்கி தனது அந்த அன்பை வந்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட், லவ் யுவர் நெய்பர் வித் லவ் யுவர் நெய்பர் as like yourself என்ற மாதிரி ரெண்டையும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய தியானத்தை கொண்டு போய் அங்கே வந்து நாங்கள் வந்து நினைக்கின்றோம். அடுத்ததாக நான் என்னை அன்பு செய்துள்ள மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் அழகாக வந்து முக்கியமாக அதை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கின்றார். அதற்காகத்தான் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அதுதான் அது ஒரு கட்டளை. அன்பு வந்து ஒரு கட்டளையாக அவர் சொல்லியிருக்கின்றார். அது இறைவனின் விருப்பம். அன்பு என்பது ஒரு நல்ல உணர்வு, ஒரு நல்ல தீர்மானம், ஒரு நல்ல செயல்முறை, அது நல்ல பயிற்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கின்றது. அவர் மற்றவர்களாலே எவராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரிய பெண், சில எடுத்துக்காட்டுகளை 1-2 சட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். அவருடைய புதுமைகள் மட்டும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதாக 44 புதுமைகள் இருக்கின்றது. ஜீசஸ் தனது வாழ்ந்த காலத்திலே 34 புதுமைகள் இருக்கின்றது. அந்த 34 புதுமைகளும் வந்து அதில் நாங்கள் ஒவ்வொன்றையும் நான் எடுத்துக்கொண்டு போக அது முடியாது. அது வேற மாதிரி போயிடும். அந்த இதிலே நான் அதிலே வந்து ஒரு மட்டும் அவருடைய செய்கைகள், அவருடைய போதனைகளை மட்டும் அதிலே டச் பண்ண விரும்புகின்றேன். 2 சொன்னால் இந்த சமாரிய பெண் வந்து ஒரு புற இனத்தவர்கள், யூத இனத்தவர் இல்லை. அந்த பெண்ணை அவர் எவ்வாறு அந்த பெண்ணை சந்தித்த பொழுது அந்த பெண்ணினுடைய சகல பழக்க வழக்கங்கள், அதாவது அவர் 5 முறை வந்து திருமணம் கட்டியிருந்தார். அது எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் மாதிரி சொல்லுகிறார். இருந்து கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்திலே வந்து அந்த பெண்ணுடைய முழு வாழ்க்கை வரலாறையும் சொல்லுவது மட்டுமில்லை, அந்த பெண் அதுக்கு பிறகு அந்த ஊரிலே இருக்கின்ற சமாரிய பெண் ஆண்டவரிடம் வந்து அதோடைய தனது ஒரு இறைவன் அந்த இடத்திலே வந்திருப்பதை அவர் உணர்ந்து அவள் தனது கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவள் மாறிய ஒரு நிகழ்ச்சி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே வந்து அந்த ஜீசஸ் வந்து அவர் அந்த இறப்பதற்கு முன்னுக்கு தூக்கிலே ரோமா படை வீரர்கள் அவரை தூக்கிலே போடுகின்ற பொழுது அவர் இறைவனை நோக்கி அழுகின்றார். அப்பா பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் செய்கின்ற பிழைகளை மன்னியுங்க என்று சொல்லி அவர் அந்த ஒரு பக்குவத்திலே அவர் கதைக்கின்றார். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இவருக்குத்தான் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்திலே அவர் செய்கின்ற இது. அதே நேரத்திலே அவரை நோக்கி அழுகின்ற பெண்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அந்த ஜெருசலேமில் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை பற்றி, அந்த ஜெருசலேமுக்கே ஒரு துன்பமான நிகழ்ச்சியாக இருந்த அந்த நேரத்திலே எல்லாம் அவர் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து அதை வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதிலே அதை நான் சொல்லிக்கொண்டு போக முடியாது. என்றால் நான் சுருக்கமாக சில பேர் சொல்லினேன். உடத்திலே வந்து பேதுரு வந்து அந்த மன்னிப்பை பற்றி கேட்ட பொழுது, பேதுரு வந்து அவருக்கு எத்தனை முறை நாம் ஒரு தடவை மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் 7 to 70 டைம்ஸ் மன்னிக்க சொல்லி 70 முறை 490 முறை எங்களுடைய அதை மெட்ஸின் கணக்கின்படி பார்க்கணும். 490 முறை. எப்படி நாங்கள் அதை உண்மையிலே நாங்கள் அதை மன்னிக்க முடியும் என்பது நாங்கள் அவ்வளோத்துக்கு நாங்கள் மன்னிக்கிறதை அவர் எதிர்பார்க்கின்றார். அதான் ஜீசஸுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து தன்னை இந்த தூக்கிலே போட்டவர்களை கூட அவர்கள் பார்த்து அவருக்காக அழுகின்றார். கடைசி நேரத்திலே அவர்கள் சிலுவையிலே தொங்குகின்ற ஒருதன் வந்து அந்த இடதுபுறத்தில் இருக்கின்ற 2 கள்ளர்கள் இருக்கின்றார்கள். அது ஒருதன் அன்றைக்கே அவன் மனம் மாறி இயேசுவுடன் வந்து பரதேசியிலே நீ இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஒரு தன்னுடைய இறப்பின் போது அவரையும் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி அதே நேரத்திலே வந்து அவர் செய்த இன்னும் ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த மரியம் மதலேனாள் என்ற ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து அவர்கள் கல்லாலே எறிய விட்டு கலைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது இயேசு முன் கொண்டு நிறுத்துகின்றார்கள்.
இவருக்கு நாங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் என்று. அப்பொழுது இவர் ஒன்றும் பேசாமல் இருந்துவிட்டு நிலத்திலே குனிந்து எழுதுகின்றார், உங்களில் யாராவது பிழை செய்யாதிருந்தால் அவர்களுக்கு முதல் கல்லை எறியுங்கள். உங்களை யாராவது உங்களில் பிழை செய்யாமல் நீங்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் இருந்தால் நீங்களே முதல் கல்லை எடுத்து எறியுங்கள் என்று சொன்ன உடனே ஒவ்வொருவரும் கொண்டு வந்த கல்லை அப்படியே போட்டுவிட்டு திரும்பி திரும்பி அப்படியே போகின்றார்கள். கடைசியாக இயேசு வந்து நிற்கின்றார் அவர் முன்னிலையிலே வந்து, அந்த பெண்ணின் முன்னிலையிலே நிற்பது அந்த அந்த இயேசுவும் அந்த பெண் தான். கடைசியில் எல்லோரும் போய்விட்டார்கள் கல்லுகளை போட்டுவிட்டு. அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே, திரும்பி சென்று உன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுட மாதிரியான இதிலே அவர் வந்து தன்னுடைய போதனையை அதில் வந்து வைத்தார். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நாங்களே வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் தேவையான ஒரு பெரிய சம்பவம். ஏன்னா இந்த 2 சம்பவத்தையும் சொல்லணும், சமரியா பெண்ணையும் மற்றது வந்து இந்த மரிய மகளினால் இந்த கதையை ஏன் நான் சொல்லுகின்றேன் சுருக்கமாக. எல்லோரும் விட்டு கலைத்து கொண்டு பாவிகள் என்று அந்த ஊராலே ஒதுக்கப்பட்ட மக்கள், ஊராலே ஒதுக்கப்பட்ட 2 பெண்கள், இவர்கள் 2 பேரும் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு பின் இயேசுவினுடைய இறப்பு முடிந்து உயிர்ப்பின் போது இவர்கள் தான் இயேசு முன்னிலையில் வந்து தேடி சென்று முதலாக சந்தித்த பெண் வந்து மரிய மகளினார். அதிகாலையிலே உயிர்த்த ஞாயிறு என்று சென்று சந்தித்த பெண்ணும் இந்த மரிய மகளினார் என்ற பெண் தான். என்று சொன்னால் இது வாழ்க்கையிலே வந்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் வந்து, நானே நல்ல மீட்பர், நானே ஜீவப்பம், நானே மெஞ்ஞான ஒளி, நானே வாசல், என் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கப்படுகிறான் என்றும் ரட்சிக்கப்படுவான், அவன் மரித்தாலும் பிழைப்பான், உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான், என்ன கண்டவன் என்றும் பசியடையான், என்ன விசுவசிக்கிறவன் என்றும் தாகமுடையான், அவனுக்கு எந்த ஆக்கினத்திப்பும் இல்லை என்று அழகாக சொல்லுகின்றார். ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த ரிசரக்ஷன் என்று, நானே வாழும் வழியும் சத்தியம் என்று சொல்லுகின்றார். இரண்டு சொன்ன அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இரண்டு சொன்ன அவர் வந்து ஞானஸ்நானம் எடுக்க போகின்ற பொழுது அதே நேரத்திலே வந்து அவர் வந்து பேதுரு யோவான் அவருடைய ஒரு மலையிலே இருந்து அவர்களிருந்து கதைக்கின்ற பொழுது அங்கே வந்து வானம் வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் மூலமாக அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் பெறுகின்றது, இவர்கள் எழுந்து நேசகுமாரன், இவருக்கு செவிசாயுங்கள். இவருடைய பல இடங்களிலே பார்க்கின்ற பொழுது பல சத்தங்கள் மேலே இருந்து வந்திருக்கின்றது. இவருடைய இறப்பின் போது நடந்திருக்கு, ஞானஸ்நானம் எடுக்கின்ற போது வந்திருக்கின்றது, இவர் பல இடங்களிலே வந்து காட்சி கொடுக்கின்ற போது நடந்திருக்கின்றது. இவர் வந்து பாருங்க ஒரு இடத்துல வந்து புதுமை செய்கின்றார், வந்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து 5000 பேருக்கு பங்கிடுகின்றார். அப்பொழுது அந்த 5000 பேருக்கு பங்கெடுக்கின்ற பொழுது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி இது 3 இடத்திலே நடைபெற்றிருக்கிறது, பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல வந்து 3000 பேர் வந்து, ஒரு இடத்துல 5000 பேருக்கு. அந்த 5000 பேருக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து அந்த வானத்திலே அவர் அண்ணாந்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே இருந்தவர்களுக்கு மிச்ச மிகுதியை வந்து 12 கூடையிலே அவர்கள் நிரப்புகின்றார்கள். இதை அறிந்த அங்கே இருந்த பரிசேரும் ஆயக்காரனும் இவரை பிடித்து கொண்டு போய் தங்களுடைய அரசாங்கத்துக்கு வைத்து இவர்கள் மூலமாக அரசாங்கத்தை நடத்தலாம் என்று கூடிய யோசித்து பார்க்கின்றார்கள். அவர் அதுக்கிடையிலே அந்த இடத்தை விட்டு விலகுகின்றார். இரண்டு சொன்னால் இவருடைய புதுமைகள் ஒவ்வொன்றும் வந்து மிகவும் வந்து அதை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகின்றது. அதான் ஜோவான் என்ற தீர்க்கதரிசி அவருடைய இருந்த ஜோன் என்று அவர் அழகாக சொல்லுகின்றார். இவருடைய புதுமைகளை நான் எழுத போனால் நீங்கள் இந்த புத்தகத்தை காவி கொண்டு போக முடியாது என்று அப்படிப்பட்ட புதுமைகளை இவர் செய்திருக்கிறார். யார் இந்த மனிதர் என்று எனக்கே விளங்கவில்லை. பல இடங்களிலே நீங்களான அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவர் ஒரு வித்தியாசமான மனிதர். இவரை நான் கொண்டு வந்து இவரோட கொண்டு வந்து ஒப்பிடுவதற்கு நான் கொண்டு வரவில்லை. இவர் ஒரு வித்தியாசமான மனிதர்களை சொல்லுகின்ற பொழுது இவர்களை பார்க்கின்ற பொழுது யார் புத்தர் மற்றது அங்கே யார் என்று சொன்னால் திருவள்ளுவரை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இவரை பற்றி கூடுதலாக நான் அறிய முடியும். இவருடைய இருந்த தீர்க்கதரிசிகள், இவருடைய இருந்த 12 பேர் அந்த அப்போஸ்தலர்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பட்டணத்தார் பலர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இரண்டு சொன்னால் கடவுளுடைய வழியிலே நடக்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அது எந்த மனிதனாக இருக்கலாம், அவர்கள் பல அற்புதங்களை செய்ய முடியும், அவருடைய வாழ்க்கை கூடிய மாற முடியும் என்பதற்கு ஜேசுனார் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து அவர் அந்த அன்பையும் மன்னிப்பையும் பற்றி, இந்த அன்பை மன்னிப்பை பற்றி சொல்லுகின்றார். நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னியாது போனால் எவ்வாறு பரலோகத்திற்கு தான் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று எதிர்பார்க்க முடியும் என்று அவர் இடத்திலே அழகாக சொல்லுகின்றார். அதே நேரத்திலே வந்து அவர் இறந்து தான் பரலோகத்துக்கு செல்லுகின்ற முன்னுக்கே சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் அதிக வாசலங்கள் உண்டு, உங்களுக்கு வாசலத்தை ஏற்படுத்திய பின் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்க முடியாது, நான் வந்து உங்களை கூட்டி செல்வேன் என்று அதுவும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் சென்ற போது அவர் அந்த உயிர்த்து பரலோகத்துக்கு சென்ற போனுக்கு முதல்
ஒரு 514 பேருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக 12 அப்போஸ்தலர் அதில் தோமாஸ் என்றவருக்கு தான் மிக முக்கியமாக அவர் இயேசுவை நம்பவில்லை, அவருடைய சீடனை நம்பவில்லை. அவருக்கு 2 முறை காட்சி கொடுத்து கடைசியாக தனது காயங்களை காட்டி அவர்களுக்கு வந்து அதை தொட்டுப்பாக சொல்லி அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் எனக்கு இதிலே ஒரு சிந்தனை ஒன்று இருக்கின்றது. இந்த இறப்பிலேயே வந்து உண்மையான ஒரு நல்ல ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவிலே வந்து இந்த அடுத்த பிறப்பு என்றது இருக்கின்றதுக்கு இவர் ஒரு உதாரணமாக நான் அதை இப்போதும் வந்து விஞ்ஞான ரீதியாக சிந்தித்து பார்ப்பது உண்டு. ஏனென்று சொன்னால் தனது இன்னமொரு உடம்போடு அவர் வந்து வாழ்கின்றார். பல இடங்களே காட்சி கொடுத்திருக்கின்றார். அந்த உடம்பு வந்து எங்கேயும் வந்து ஊடுருவி செல்லக்கூடிய உடம்பு. அது ஒரு வித்தியாசமான உடம்பாகத்தான் நான் அதை அவதானிக்கின்றேன். அது உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகின்றேன். அதிலே நான் கூடுதலாக டச் பண்ண விரும்பவில்லை. அதே நேரத்திலே வந்து அவருடைய சுருக்கமாக சொல்ல போனால் அன்பையும் மன்னிப்பையும் பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் பகைவரை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறதுக்காக ஜெபியுங்கள். அன்பும் மன்னிப்பும் ஒரு நாணயத்தின் இருபக்கம் மாறி, அன்பு இன்றி மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இன்றி உண்மையான அன்பு இல்லை என்று நாங்கள் இதிலே வந்து அவருடைய போதனையின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு சொன்னால் அந்த பகைவரை மன்னிப்பது என்பது மிக வந்து அது ஒரு மிக கஷ்டமான காரியம். ஐ டோன்ட் நோ, நீங்கள் இப்போ தியானங்கள் நாங்கள் எல்லோரும் செய்கின்ற பொழுது அதில் நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு சின்ன இடத்துக்கே டப்புன்னு கோபம் பெறுகின்றது. அதாவது சொல்லுகின்றார், அதாவது நீங்கள் சமானத்துக்காக பாடுபட்டவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள். நிதி நித்தம் உபத்திரப்படுங்கள் பாக்கியவாங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர் வந்து இந்த மலைப்பிரசங்கம் வந்து நீங்கள் அறிந்து கொண்டு அப்படி அவருடைய போதனைகளும் அவருடைய இதுகளும் வந்து அதில் நான் கூடுதலாக நான் எடுத்து கூட செல்ல விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் நேசிக்கப்படுகின்றீர்கள், நீங்களும் ஆகவே நீங்களும் நேசியுங்கள். நீங்கள் மன்னிக்கப்படுகின்றீர்கள், ஆகவே நீங்களும் மன்னியுங்கள் என்பதுதான் இயேசுடைய அன்பும் மன்னிப்பும் வந்து ரெண்டும் சேர்ந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக ஒரு வசனங்கள் ஒரு 2 நிமிடம் வந்து இவர்களை பற்றி, யார் வள்ளுவனை பற்றியும் புத்தரை பற்றியும் நான் எடுத்து இதில் டச் பண்ண விரும்புகின்றேன். அதாவது வள்ளுவன் அழகாக சொல்லுகின்றான், அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால், அதாவது அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆறுதல் புன்னீர் கண்ணீர் பூசல் தேரம் என்று சொல்லி, அதாவது வந்து அன்புக்கு அடைக்கும் தாள் உண்டோ என்று சொல்லி அவர் வந்து அறிவுபூர்வமாக கிடைக்கின்றார். அன்பில்லார் எல்லோருக்கும் உரிய, அன்புடையோர் எல்லோருக்கும் என்பும் உரியவருக்கு, எல்லோருக்கும் உரியவர் என்று சொல்லி அன்பை பற்றி அவர் சொல்லுகிற போது, என்பிலேன வெயில் போல் காய்மை, அன்பிலேன அறம். எந்த இதுக்கும் அன்பில்லாட்டா ஒரு யோசனை நாங்கள் செய்கின்ற இடத்திலே வந்து, அதாவது வந்து நாங்கள் சத்தமிடுகின்ற ஒரு வெண்கலம் எடுக்கிற சத்தமிடுகின்ற ஒரு ஓலை மாதிரி தான், ஒரு சத்தம் மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட வாரம் மட்டும் இல்லை, வள்ளுவனும் இதைத்தான் அழகாக சொல்லுகின்றான். மன்னிப்பை பற்றி வள்ளுவன் சொல்லுகிற, இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்து விடார். அவரும் வந்து மன்னிப்பை பற்றி சொல்லுகின்றார், அன்பை பற்றி. ஆனால் வள்ளுவனுடைய இது வந்து என்னென்று சொன்னாங்க, அறிவுபூர்வமாக இருக்கின்றது. அதான் எனக்கு இந்த சிறப்பு என்னென்று சொன்னால், எல்லோரும் வந்து எடுத்து வந்து அறிவுபூர்வமாக இந்த உலகத்திலே இன்னமொரு உலகம் இருக்கின்றதை பற்றி ஜேசுனார் வந்து ஆன்மீக ரீதியிலே எடுத்துக்கொண்டு போகின்றார். வள்ளுவன் அறிவுபூர்வமாக எடுத்துக்கொண்டு போகின்றார். புத்தரை பாருங்கள், புத்தன் என்ன மாதிரி சொன்னால், புத்தனுடைய ஆன்மீக வழிகாட்டி வந்து அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டி அல்ல, அவருடைய பாதை ஒரு வித்தியாசமான பாதை. அதான் இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற தியானத்தின் பாதை. அவர் ஒரு புரட்சி, எல்லோரும் ஒரு புரட்சிகரவாதி அல்ல. ஜீசஸும் ஒரு புரட்சிகரவாதி தான், சோசியலிசவாதின்னு கூடிய சொல்லலாம் ஜீசஸை. புத்தனும் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு புரட்சிகரவாதி தான். ஆனால் புத்தர் ஒரு இடத்துல கூடுகின்றார், ஒருவரை மன்னிக்கும் போது நீ அவரை விடுவிக்கின்றாய், ஆனால் அவரை மட்டும் இல்லை, அதே சமயம் நீயே விடுவித்துக் கொள்ளுகின்றாய் என்று புத்தர் சொல்லுகின்றார். ஒருவர் மன்னிக்கின்ற போது நீ வெறுப்புக்கு எதிராக வெறுப்பால் பதிலளித்தால் அந்த வெறுப்பு முடிவடையாது. ஆனால் நீ அன்புடன் அதுக்கு பதிலளித்தால் அது உனக்கும் சந்தோஷம் மட்டும் இல்லை, அது வந்து முடிவடையும் என்று சொல்லுகின்றார். அதாவது வெறுப்புக்கும் அன்புக்கும் உள்ள. வள்ளுவனும் அதை பற்றி சொல்லுகின்றார், அந்த வெறுப்பை பற்றி. நாங்கள் எதுக்கு அதுக்கு ஒரு சொல்லுகின்றார். ஆனால் இதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு தடவை இப்படித்தான் புத்தர் வந்து போதனை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் அவரை திட்டிக் கொண்டிருந்தார், அவமதித்தார். ஆனால் அவர் அமைதியாக கேட்டு அவர் கடைசி அந்த எதுக்கும் கோபப்படாமல் அந்த நம்பரை பார்த்து சொன்னாராம், நான் இதனை ஏற்கவில்லை, நீ அதனை நான் விட்டு விடுகின்றேன், அது உன்னிடமே திரும்பி வரட்டும் என்று சொல்லி. அதான் இந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து அவரிடம் கிட்டத்தட்ட 12 சீடர்கள் இருந்ததாக கேள்வி. ஆனந்தன் தான் அதில் முதல் சீடர். ஜீசஸோட இருந்த 12 சீடர்கள் மாதிரி அங்கேயும் இருந்திருக்கிறார்கள். இங்கேயும் நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் சிறுசந்திராஜாவோட நாங்கள் ஒரு சீடர்கள் சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கின்றது. எங்கேயும் டீம் ஒர்க்கில் தான் நாங்கள் எங்கேயும் இது நடைபெறுகிறது. ஆனால் மட்டும் இங்கே அது வந்து எதுவும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இவர்களை பார்க்கின்ற பொழுது புத்தர் வந்து எந்த மந்திரத்தையும் கொடுக்கவில்லை. புத்தருடைய ஒரு சிறப்பு என்று சொன்னால்,
அவர் எந்த மந்திரத்தையும் கொடுக்கவில்லை. சில பேர் சொல்லுவீர்கள் புத்தர் என்ன வைஃபை விட்டு போட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியும் இல்லை. அவர் வந்து வைஃபை விட்டு போட்டு அவர் வந்து நல்ல அங்கேயும் பாதையை காட்டி தனக்கு இந்த வாழ்க்கையிலே வெறுப்பா ஏற்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேணும் என்று சொல்லித்தான் அவர் அந்த வெளியிலே வந்து எட்டி பார்க்கின்றார். அவர்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ராஜ இதிலே வந்து இருந்தவர் தச்சையெல்லாம் ஒரு இறப்பு விட்ட பார்க்கின்றார், எட்டி பார்க்கின்றார். அவருக்குத்தான் அப்பொழுதுதான் அவருக்கு இந்த உலகத்தை பற்றி தெரிய வருகின்றது. அதே மட்டும் வந்து எல்லாம் சில விஷயங்கள் எழுதியாத்தின்ற மாதிரி அவருடைய இறப்பு அவருடைய பிறந்த உடனே அவரை பற்றி சில ஆருடங்கள் சொல்லப்பட்டது, இவர் இப்படித்தான் இருப்பார் என்று சொல்லி. ஆனால் புத்தர் இந்த மந்திரத்தை ஒன்றையும் சொல்லவில்லை. அவர் நல்ல வழியை காட்டி தியான வழியிலே அவர் தனது நமது உள்ளமும் இந்த உலகமும் வெளிச்சம் படக்கூடிய முறையிலே எங்களுக்கு ஒரு பாதையை காட்டியிருக்கிறார் என்று சுருக்கமாக சொல்லலாம். எனவே நான் சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு சின்ன ஜெபமாக நான் முடிக்க விரும்புகின்றேன். தந்தையே, இயேசுவை போல அன்பாகவும் மன்னிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க நாம் மற்றவர்களையும் எமது உள்ளங்களை மாற்றும், எங்கள் உள்ளங்களை மென்மையாக்கும், எங்கள் பகைவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்த நாங்கள் தயாராக இருக்க நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையையும் எங்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் வைத்து நாங்களும் நல்ல முறையிலே வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் முகமாக எங்களுக்கு நீங்கள் அந்த பிளத்தை தர வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல இயேசு பெருமான் நாங்கள் அவரை வந்து நாங்கள் அவரை வந்து நாங்கள் வந்து இயேசு வந்து அவர் தானே சொல்லியிருக்கிறார், நான் இறைவன் இல்லை, நான் இறைவனின் மகன் என்று அழகாக சொல்லியிருக்கின்றார். அவருடைய பிறப்பிலும் அங்கே நாங்கள் வந்து அதை பற்றி கூடிய நாங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுக்கலாம். அவருக்கு தகப்பன் வந்து பரிசுத்தாவியின் மூலமாக அவர் கற்கட்டப்பட்டு அவர் வந்து பிறந்திருக்கின்றார். அங்கேயும் வந்து அதை கூடிய நாங்கள் ஒரு கதைக்க போனால் கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 1/2 1 hour எடுக்கலாம், 1 hour டைம் எடுக்கலாம். அவருடைய இறப்பை பற்றியும் கதைக்கலாம், அவருடைய வாழ்க்கையை பற்றியும் கதைக்கலாம். அவர் நாங்கள் ஒரு ஆராய்ச்சிக்குரியவர். அவர் வந்து இன்றைய நேரம் எப்போதும் ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு இயேசுபிரான் நாங்கள் மத ரீதியாக பார்க்கக்கூடாது. நாங்கள் உண்மையிலே மத ரீதியாக பார்த்தால் இங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் கூடிய ஒருத்தர் மன்னிப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் கூடிய இன்றைக்கு வந்து ஒரு மிக்க 200 பேர் இருப்பார்கள், அடுத்த வருஷம் 100 இருப்பார்கள், அங்கால வருஷம் 50 இருப்பார்கள், அடுத்த வருஷம் 25 இருப்பார்கள். அப்படி ஒரு குழுவாக இருந்து ஒரு கண்டா கதைப்பதில்லை. ஒரு சபைக்காரன் மற்ற சபைக்காரனை கண்டா கதைப்பதில்லை. இதெல்லாம் ஜேசுனாருக்கு பிடியாது. அது மட்டும் நான் சமயத்துக்கு வெளியிலே வந்து நின்று கதைப்பது ஏனென்று சொன்னால், நாங்கள் இதை வந்து சமயத்துக்கு வெளியிலே பார்க்கின்ற பொழுது இயேசு பெருமானுடைய வாழ்க்கையும் புத்தர் என்ன செய்திருக்கிறார் அவரையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இயேசு பெருமானை பற்றி நாங்கள் கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் புத்த பெருமானில் இருக்கிற சிறப்பு என்று சொன்னால், இன்றைக்கு ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் புத்தரை முழுதாக பின்பற்றிய நாடு. அந்த நாடுகள் எப்படி இருந்திருக்கின்ற பார்க்கின்ற பொழுது அவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழுகின்றோம். ஒருவரை நாங்கள் ஒரு மதத்தை ஒருவரை பின்பற்றுகின்ற பொழுது நாங்கள் அவருடைய சாட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்போ சிறுசந்தராஜா அவர்களை பின்பற்றுகிற பொழுது நாங்கள் தியானத்திலே அவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறோம். அதே மாதிரி இயேசு பெருமானை பின்பற்றுற பொழுது நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கணும், அவருடைய போதனைகள். அதே மாதிரி புத்தரை பின்பற்றுகின்ற பொழுது அங்கே அகிம்சை எழுதெல்லாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இலங்கையிலே வந்து அங்கே நாங்கள் இந்த அகிம்சையிலிருந்து நாங்கள் விளையிருக்கலாம். இலங்கையை நாங்கள் வந்து கூடுதலாக வந்து எடுத்துக்கொள்வதில்லை. உதாரணத்தை காட்டுவதற்கு ஜப்பானையும் சைனாவையும் காட்டுகின்றோம். அங்கே எல்லா மனிதர்களும் ஈக்குவலாக இருக்கின்றதால புத்தருக்கு அதால பெருமை. இயேசு பெருமானுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவ கண்ட்ரி, உண்மையான கிறிஸ்தவ கண்ட்ரியை பார்க்கின்ற பொழுது, உண்மையான கிறிஸ்தவர்களை பார்க்கின்ற பொழுது இயேசு பெருமான் பெருமை வரும். ஆன மட்டுமே நாங்கள் வந்து இதை வந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் இதை சிறப்பாக நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு கேள்வி நேரங்கள் வருகின்ற காரணத்தினாலே நான் இத்துடன் நான் என்னுடைய கருத்தை முடித்து இல்லாமல் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன். மீண்டும் உங்களுடைய கருத்தரங்கள் மூலமாக இதில் நாங்கள் ஒருவரிலிருந்து நாங்கள் உங்களிடமிருந்து நான் கூட அறிந்து நானும் அதில் என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த கருத்தரங்களிலே கூடுதலான ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சைய திறமாக இருந்தது. நாங்கள் முதலில் கருத்து சொல்ல முதல் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் தயவு செய்து எல்லோரும் கைதட்டும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து மிஸ்ஸஸ் லிங்கரட்னம் அவர்கள் பேசுகிறார்கள். இல்லை போல இருக்கா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
என்று திரு சகோதரன் வசந்தராஜ் அவர்கள் இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய போதனைகளையும் மிகவும் அழகாக எடுத்து கூறினார். இதேதான் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களும் மிகவும் சுருக்கமாக லவ் ஆல் சர்வ் ஆல் என்றும் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் என்றும் மிகவும் அழகாக 2 வசனங்களிலேயே சொல்லி வைத்திருக்கிறார். அதே மாதிரி நாங்கள் நடக்க போனால் முக்கியமாக அன்புதான், அன்பு செய்யணும். மற்றது உங்களோட தன்னம்பிக்கை வைக்க வேணும். மற்றது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சு நாங்க செய்கிற பிள்ளைகளோ எங்களோட நன்மைகளையோ இருக்கணும். மற்றது மற்றவருக்கு தன்னலமற்ற உதவி செய்ய வேண்டும். எதையும் எதிர்பார்க்காமல் எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்யணும். மற்றது கடவுளங்களை இப்படி வச்சுக்கிறார் என்ற நன்றி உணர்வு இருக்கணும். அப்பொழுதும் இவைகளை நாங்க செய்து கொண்டு வரக்குள்ள மற்றது மாஸ்டர் ஆஃப் மைண்டா இருக்கணும். மைண்டை தண்டவாட்டில் அலைய விடக்கூடாது. மற்றது மற்றவரை மதிக்க வேணும், எல்லாரையும் மதிக்க வேணும். மற்றது டிசிப்ளின், ஃபர்கிவ்னஸ் எல்லாம் தானே வரும். அந்த அன்பு தான் மிக முக்கியம். அதைத்தான் வடிவா சொல்லியிருக்கிறார். லவ் ஆல் சர்வ் ஆல் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். அப்படியே நாங்கள் நடந்து வந்தா அவர் சொன்ன மாதிரி அதைத்தான் ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். அதுதான் புத்தாவும் சொன்னார், வள்ளுவரும் சொன்னார், அல்லாவும் சொன்னார். அப்படியே ஒற்றுமையாக நடக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம். இன்று வசந்தராஜ் ஐயா பேசிய பொழுது அந்த இயேசுநாதர், புத்தர் அவர்களைத்தான் கூறி திருவள்ளுவர் கூறியதை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார். ஆனால் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பலர் இதில் கூறியிருக்கிறார்கள். இப்போ பேசிய லிங்கா அம்மா சொன்ன மாதிரி சாய்பாபா அதை கூறியிருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச அளவில் ஜோர் சுவாமி, மற்றது இந்து சைவ சமயத்தில் எல்லா சுவாமிகளும் திருமந்திரத்திலிருந்து இன்று வரை மன்னிப்புத்தன்மை, அன்பு, கடவுள் நம்பிக்கை இதைத்தான் கூறி வந்திருக்கிறார்கள். அதில் மகாத்மா காந்தி அவரை சுட்டவரையே மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி இருந்தார். ஒரு கடவுள்தன்மை உரியவர். அதனால நாங்கள் இயேசுநாதர், புத்தர் அவர் சொன்னது உண்மைதான். அதன் பிறகும் பல மனிதர்கள் தான் சொல்லுவார்கள் என்று கூறிக்கொண்டு நமது சமயத்தில் யோகர் சுவாமி அவர்கள் அன்பு, எல்லாரிடமும் அன்பு வை, உன்னிடத்தில் அன்பு வை, நீ ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவை நேசி, அது மாதிரி எல்லா ஆன்மாக்களையும் நேசி. மாணிக்க வாசகரை கல், மரம், செடி எல்லாத்தையும் மனிதர்களோடு ஒப்பிட்டு பாடியிருக்கிறார். அதனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்றைக்கு அதை பற்றி யோசித்ததுக்கு நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்ததாக சீமிலிருந்து குகணேசன் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி ஐயா. இமப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. நான் அதை பற்றி நீண்ட நேரம் எடுத்து கூற விரும்பவில்லை. காலத்தின் அருமை கருதி நீங்கள் குறிப்பிட்ட மூவர்கள் மிகவும் சிறந்த கருத்துக்களை மட்டும் குறிப்பாக கூறி முடிக்கின்றேன். இயேசுவின் கற்றல்களை பற்றி நீங்கள் கூறியுள்ளீர்கள். அவரின் அதை அடிப்படையாக கூறினால் அனைவரையும் அன்பு செய்க என்றுதான் அவர் வாழ்ந்தார். மேலும் அவர் தயை, மரியாதை மற்றும் மன்னிப்பு ஆகிய 3 விடயங்களையும் அவர் வழிமுறை 3 முறைகளையும் எடுத்து எமக்கு இயம்பினார். புத்தரை பொறுத்த மட்டில் அவரது போதனைகள் துன்பத்தில் இருந்து எவ்வாறு மோட்சம் பெறுவது
என்ற வழிவகைகளைத்தான் முதல் முக்கியமாக எடுத்து கூறியது. அவரின் கருத்துப்படி சுற்றுப்புற உலகில் எல்லா விடயங்களுக்கும் துக்கம் அளிக்கும் என்ற கருத்து அவர் எடுத்து கூறியது நமக்கு மிகவும் பாராட்டுதற்குரியது. அதாவது ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்ற கருத்தை தான் அவர் தூக்கி பிடித்தார் என்று கூற வேண்டும். திருவள்ளுவரை பொறுத்தவரையில் அவர் திருக்குறளின் நூலில் உலகின் அடிப்படை வாழ்வியல் நெறிகள் எல்லாவற்றையுமே அவர் விரித்து கூறியுள்ளார் என்பதை கூறி முடிக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கருத்தை நான் கூறி முடிக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் புத்தர் நிர்வாணம் அடைந்த புத்தகாயாவை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது மாதிரியாக திருவள்ளுவர் பிறந்து வளர்ந்த ஊராகிய மயிலாப்பூரையும் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் ஜேசுபிரான் பிறந்த இடத்துக்கு போக கிடைக்கவில்லை என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக வரதா அம்மா, கனடாவிலிருந்து நீங்க பேசுங்க. வணக்கம். இன்றைக்கு வசந்தராஜா அவர்கள் எடுத்த தலைப்போ மிக பெரிது, இமாலய அளவு. ஆனால் அதை சுருக்கமாக எங்களுக்கு மிக முறையாக தந்தார்கள் என்பதற்கு நாங்கள் அவரை பாராட்ட வேண்டும். வள்ளுவரை கொண்டு வந்து இந்த இரு இமாலய தேவ மனிதர்களும் குறிப்பிட்ட சகலமும் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசுபிரான் ஆன்மீகமாக கூறினார். அதே விதமாக புத்தர் பிரானும் ஆன்மீக வழியை கொண்டார் என்று நாங்கள் கொள்ள வேண்டும். வசந்தராஜா அவர்கள் குறிப்பிட்டபடி திருவள்ளுவர் அறிவியல் ரீதியாக இவ்விடயங்களை எங்களுக்கு கூறி போயிருக்கிறார். அன்பு செய், மன்னிக்க வேண்டும். அடுத்ததாக புத்தர் பிரான் கூறிய போதனைகள் எல்லாம் அகிம்சையும் அன்பையும் அடிப்படையாக கொண்டது. அதே விதமாக திருவள்ளுவரும் அகிம்சையையும் அன்பையும் அடிப்படையாக கொண்ட அற வாழ்க்கையை எவராயிருந்தாலும், சாதாரண மனிதரும் அரசர்களும் இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னார். அந்த சுருக்கமான தத்துவங்களை எங்களுக்கு இன்றைக்கு வசந்தராஜா தந்ததற்கு மிகவும் நன்றி ஐயா. திரும்பவும் வந்து சொல்லுங்கள், கேட்போம். மிகவும் நன்றி. அடுத்ததாக சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து பஞ்சாச்சலம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று வசந்தராஜா ஐயா அவர்கள் இயேசுவின் வாழ்க்கையை பற்றி கூறி அவர் அன்பு பற்றி மூவரை குறிப்பிட்டிருந்தார். அதாவது புத்தரையும் வள்ளுவரையும் இயேசுநாதரையும் பற்றி குறிப்பிட்டிருந்தார். அன்பை பற்றி அவர் இயேசுநாதர் குறிப்பிட்ட அன்பு மன்னித்தலை பற்றி கூறும்போது, வள்ளுவர் அன்பு மன்னிப்பு கூறும்போது, அதாவது அன்பு என்பது மிருகங்கள்ல கூட இல்லை, உயிரினங்கள்லேயும் அன்பு இருக்கணும், கொலை செய்யப்படாது, புலால் உண்ணப்படாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவற்றை அன்பு மன்னிக்கிறது வேறு மாதிரி இருக்கிறது. அடுத்ததாக புத்த பெருமானை எடுத்தால், புத்தர் கூட இந்த அன்பை பற்றி கூறும்போது, புத்தர் எவ்வளவுதான் மனித வாழ்க்கையில் அன்பு என்று சொன்னாலும், ஆனால் அதாவது மற்ற உயிரினங்களில் உள்ள அன்பை பற்றி பல நீதிகளை எழுதினாலும், ஆனால் கொலையை பற்றியோ
புலால் உண்றதை பற்றியோ அதை பற்றிய விவரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை கொம்பிய பண்ண இயலாது. இன்னொரு கதையை சொல்லியிருந்தார், மந்திரம் இல்லை புத்த சமயத்திலே என்று. புத்த சமயத்திலே இங்கே சின்ன சின்ன மந்திரங்களை வச்சிருந்தாலும் புத்த சமயத்தில் பெரிய மந்திரம் வச்சிருக்கிறாங்க. நீண்ட மந்திரம் பிடித்தோதுதல் என்று ஒன்று இருக்கு. அது சும்மா இழுத்து ஓதிக்கொண்டே இருப்பினோம். பெரிய நீண்ட மந்திரங்கள் இருக்கு. அது அந்த வீட்டிலே ஓதினாதான் எல்லாம் கூடாத காரியங்கள் எல்லாம் நீங்கி நன்மை நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இருந்தாலும் இயேசுவை பற்றி எங்களுக்கு வடிவாக சொல்லியிருந்தார். நன்றி, வணக்கம். நன்றி. அதுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் புத்தர் சமயத்தை கொண்டாடும் தேசத்திலிருந்து வந்த நாங்கள். ஆனால் இதுல எனக்கு எப்பவும் இந்த ஐமிச்சம் இருக்கிறது என்னென்னா, அவருடைய அன்பு மார்க்கம் மற்றும் மற்றவர்களை நேசித்தல், இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில அவர் கோயில், என்ற ஒப்பீனியன் படி கோயில் வைக்க சொல்ல இல்லை, தன்னை கும்பிட சொல்லவும் இல்லை. தன்னுடைய பாலிசியை, அவர் சொன்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்றார். என்னத்துக்கு அது நடைமுறையில அது செய்ய முடியாம இருக்கிறது. அதை சண்டை பிடிச்சு இந்த கோயில்ல எல்லா இடத்துலையும் புத்த கோயிலை கொண்டு வைக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார்களே ஒழிய, அதை ஃபாலோ பண்றதுக்கு அது செய்யப்படவில்லை. அது அப்படி செய்யறதுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்? அப்படி மக்களை திருத்தி அப்படி செய்யறதுக்கு நீங்க நடுகளும் கருத்தை சொல்லிக்க அதிகமா அந்த அரசியலை தான் கொண்டு சொல்லி கொண்டிருப்பீங்கள். அப்படி செய்யாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்ன்றது உங்களுடைய அறிவுக்கு சொல்லுங்க. எனக்கு ஆசையா இருக்குது கேட்கறதுக்கு. என்ன நானும் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு ஒரு இதை ஃபாலோ பண்றாக்கள் இப்படி அடிச்சு சாக்கொண்டு இப்போ கேட்க துக்கமா இருக்குது. எனவே நீங்க சொல்லுங்க, நீங்க அதுக்கு மறுமொழி சொல்லி போட்டு ராதா மாஸ்டர் சொல்லுவா. நீங்க சொல்ல முடியுமாண்டா சொல்லுங்க, இல்லை பேருந்தும் சொல்லலாம். என்னோட பொறுத்தளவில் நான் இதில் ஜேசுனார் ஒரு இடத்துல அழகாக வச்சு புத்தருக்கு போகும்போது ஜேசுனாரை பற்றி சொல்கிறேன். ஆண்டவரே என்று கூப்பிடுற எல்லோரும் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். உண்மையான அன்பும் சமாதானமும் மன்னிக்கிற பக்குவம் உள்ள நல்ல இதயம் படைத்தவன் சிலரம் கடைசி நேரத்தில் கூடிய மனம் மருந்தினால் அவர் கூடிய பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படுவார் என்று அவர் அழகாக சொல்லியிருக்கின்றார். புத்தருடைய நிலைமையில புத்தர் ஒரு வகையில் அதான் சில பேர் ஆகிய போன புத்தர் தனது குடும்பத்தை அன்பு செய்தாரான்னு கேட்கின்ற சில பலரும் இருக்கின்றார்கள். ஆனால் புத்தருடைய வாழ்க்கை முறை ஒரு சிறந்த ஒரு வழியா ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை அவர் ஏற்படுத்தி போட்டு போன்றிருக்கின்றார். நான் இந்த 2 நாடுகளை ஏன் ஒப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னால், சைனாக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு டெம்பிளையும் பார்க்க மாட்டீங்க. ஜப்பானுக்கு சென்றீங்கன்னு சொன்னால் 2-3 டெம்பிள் இருக்கின்றது. முக்கியமாக அங்கே மக்கள் நல்ல வாழ்க்கை முறை, 100 வயதுக்கு மேலே கூட ஆக்கள் வாழுகின்ற நாடு ஜப்பான். இன்றைக்கு இரண்டாவது சிறந்த வாழ்க்கை முறையில் அறிவுபூர்வமாக புத்தனுடைய இது என்னென்று சொன்னால் அறிவுபூர்வமாக ஒரு வழிகாட்டுதல், ஒரு சட்ட ரீதியாக ஒன்று இயற்றப்பட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு மனித விளிம்பியங்களுடன் வாழுகின்ற ஒரு பழக்கத்தை புத்தர் உருவாக்கி இருக்கின்றார். வள்ளுவன் அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாக, புத்தனுக்கும் வள்ளுவருக்கும் உள்ள வித்தியாசம் கல்வி ரீதியாக எந்த நாடுகளும் பின்பற்றக்கூடிய பல அற்புதமான வழிகாட்டுதல் அங்கே அதுக்கு. அப்போ ஆனமட்டிலே நாங்கள் எவரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் சில பேர் நாங்கள் அவர்களை பின்பற்றுகிறோம், நாங்கள் இவரை பின்பற்றுகிறோம் சொல்கிற பொழுது நாங்கள் ஒரு சாட்சியெல்லாம் இருக்கின்றோம். நாங்கள் இப்போ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் ஜேசுனார்களே கோபம் வரும் உங்களுக்கு. நீங்கள் பல கிறிஸ்தவர்களை பழகியிருப்பீங்கள், அதில் கோசிப்பிங் செய்வார்கள், சில இதெல்லாம் செய்வாங்க, மன்னிக்க மாட்டாங்க. கோயிலுக்கு மட்டும் ஒழுங்காக போட்டு வருவாங்க, அங்கே அடிபடுவாங்க. அப்ப இதெல்லாம் அங்கேயும் இருக்கின்றது. அதே மாதிரி அதுக்காக புத்தரை நாங்கள் கூட சொல்ல முடியாது. புத்தருடைய இதுலேயும் அங்கேயும் பல குறைகள் இருக்கின்றது. புத்தரை பின்பற்றுகிற ஆக்களையே கொலை செய்கிறாங்க மற்ற பக்கத்தில் இருக்கிறவரை. அது முக்கியமாக எங்களுடைய நாட்டில் இதெல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டது. அதை நாங்கள் அரசியலை நான் அதுல கலக்கிட விரும்பவே இல்லை. அங்கே இன்னும் இப்போது இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி, புத்தருக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இப்போது இலங்கையிலிருந்து உருவாயிருக்கிறான் என்பதை நான் சொல்ல முடியும். இப்போது இலங்கையில உருவாயிருக்கிற தலைவன் புத்தருக்கு பெருமையை கொடுக்கக்கூடிய ஆள். என்ற மதங்களை பற்றி கதைக்கிற பொழுது நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிகாட்டும் முறை தான். நாங்கள் வாழ்வதற்கு தான் நாங்கள் இதில் ஒவ்வொன்றும் பயிற்சி செய்கின்றோம். நாங்கள் அதுக்கு சாட்சியெல்லாம் இருந்தால் தான்
அவருக்கு பெருமை. இப்ப நாங்கள் இப்பொழுது தியானத்திலே வந்து ஒழுங்கா இருந்தால், அதுக்கு சுருக்கமா சொல்ல கூடினால், அதால பெருமை வந்து இந்த மன்றத்துக்கும் அதை நடத்துகின்ற இவர்கள் இருவருக்கும் அந்த அந்த பெருமையும் சேரும் கட்டாயம். ஆனா மட்டும் நான் புத்தரை வந்து நாங்கள் குறை சொல்ல முடியாது. அதை வந்து பயிற்சி பண்ணி அதை வந்து நடத்துகின்ற அந்த வழிகாட்டியல் தான் முக்கியம் என்றதை கூறிக்கொண்டு, அதே நேரத்தில் இதுக்கு வந்து உதாரணமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய நாடு ஜப்பான் அண்ட் சைனா. இது ரெண்டையும் வந்து நாங்கள் முக்கியமாக எடுத்து அதை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் இப்போ கிறிஸ்தவ நாடு என்று நாங்கள் அமெரிக்காவை சொல்லுகின்றோம். ஆனால் அங்கே கிறிஸ்தவ நாடு இல்லை. அங்கே எல்லா பழைய கூடாத குணங்கள் எல்லாம் அவங்க விளைகின்ற இடமா இருக்கின்றது. ஆனால் மட்டும் நாங்கள் இதை வந்து நாட்டை வந்து நாங்கள் உதாரணத்துக்கு வந்து நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். அதை நாங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒர்க் முக்கியம். புத்தரே ஒரு டீம் ஒர்க் வச்சிருந்தார், ஜேசுனார் ஒரு டீம் ஒர்க் வச்சிருந்தார். அவர் செல்லுகின்ற பொழுது ஜேசுனார் சொல்லிவிட்டு சென்றார், என் பிதாவின் வீட்டில் அதை சொல்லிப்பட்டு மட்டுமில்லை, நான் சென்று தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களுக்கு திடந்தந்து பிளந்தந்து நீங்கள் உலகத்துக்கு சத்தியத்தை அறிவிப்பவர்களாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய இருந்து அவ்வளவு பேரும், ஜேசுனாரோட இருந்து அவ்வளவு பேரும் எல்லோரும் கொலை செய்யப்பட்டு தான் இறக்கப்பட்டிருக்கிறார், எக்ஸெப்ட் ஜோனை தவிர. இது என்னுடைய கருத்து என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக ராதி அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். வசந்தராஜா மாஸ்டர், நீங்கள் அநேகமா கடைசியில வார நீங்கள் இன்றைக்கு முதல் வந்துட்டீங்க. முதல் வந்தங்களுக்கு ஒரு நல்லொரு போதனை இருக்கிறீங்க. என்னை பொறுத்தளவுல நான் சொல்றது என்னன்னா, வாழ்க கிறிஸ்துவின் போதனை, வாழ்க அவரின் சாதனை. ஏனென்றா இயேசு கிறிஸ்துநாதர் தான் வள்ளிவற்ற வாழ்வியல் சாரங்களை நல்ல வடிவா வாழ்ந்து காட்டினவர். அதுக்கு நான் கணக்க சொல்லல, ஒற்றை ஒரு திருக்குறளை மட்டும் சொல்றேன். அதுல நீங்க ஜீசஸை அப்படியே பார்க்கலாம் கண்ணால. இந்த குறள் என்னண்டா, இது வந்து வெகுளாமை என்ற சாப்டர்ல அதிகாரம் 31 பார்க்க விரும்புறாக்கள். இணர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்னினும் புனரின் வெகுளாமை நன்று. இதுதான் அந்த குறள். இந்த குறளின் அர்த்தம் என்னண்டா, வள்ளுவர் சொல்லுறார், உங்களை கொண்டு போய் நெருப்பில போட்டாலும், உங்களை எதிரியல் கொண்டு போய் உங்களை நெருப்பில போட்டாலும், நீங்கள் அந்த நெருப்பில இருந்து வார துன்பத்தை நீங்கள் சகிச்சு கொண்டு பொறுமைய, நீங்கள் கோபத்தை காட்டாமல் வெகுளாமல் பொறுத்து கொள்வது ஒரு உயர்ந்த பண்பு என்று சொல்லுறார். அப்ப ஜீசஸை கொண்டு போய் சிலுவையில அடிச்சவை இல்லையா, சிலுவையில அரைஞ்சு அவரை சாக்கொண்டவ. அப்ப அவர் வந்து அதை பொறுத்து கொண்டு இருந்தவரே ஒழிய அவைய பழிக்கவும் இல்லை, அவைய சபிக்கவும் இல்லை, அவைய பழி வாங்கவும் யோசிக்கல அவர். அப்ப அந்த வள்ளுவத்தை அந்த குறளுக்கு சரியான ஒரு உதாரணம் சொல்ல போனா, நான் அந்த குறளுக்கு நடுக ஜீசஸ் எடுத்துத்தான் நான் அந்த குறளுக்கு உதாரணம் சொல்றேன். நான் யோசிச்சேன், அந்த குறளை நீங்கள் கதைக்க வரைக்கே நான் யோசிச்சேன், கட்டாயம் அந்த குறளை சொல்ல வேணும் என்று. மற்றது வந்து திருக்குறளை முழுக்க வாசிச்சு கொண்டு போனீங்களா, இயேசுண்ட வாழ்க்கை அப்படி அவர் படம் பிடிச்சு காட்டின மாதிரி இருக்கேன். திருவள்ளுவற்றை அந்த அறக்கோட்பாடுகள் அவ்வளத்தையும் ஜீசஸ் வந்து அவற்ற வாழ்க்கையோட நீங்க பார்க்கல, இயேசுநாதற்ற வாழ்க்கையோட அது நல்லா ஒத்து வருது. ஏனென்றா அன்புக்கு வள்ளுவர் சொன்ன வரைவிலக்கணம் வந்து இயேசுண்ட வாழ்க்கைக்குத்தான் சரியா அமைஞ்சிருக்கு. இனி இல்லைன்னு அமைஞ்சது வந்து இயேசுண்ட வாழ்க்கையில வடிவா அமைஞ்சிருக்காது. மற்றது இன்னொன்று சொன்ன நீங்கள் என்னன்னா, அந்த இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அது அவர் சொல்றார் என்னன்னா, நீங்கள் உதவி செய்தவைக்கு உதவி செய்தா அது பெரிய கட்டுத்தனம் இல்லைன்னு சொல்றார். அவர் சொல்றார் என்னண்டா, வள்ளுவர் என்ன சொல்றாருண்டா, உனக்கு தீமை செய்தவனுக்கு நீ உதவி செய்தியண்டா அதுதான் அந்த கட்டித்தனம், அதுதான் அந்த அன்பு, அதுலதான் இருக்குன்னு சொல்றார். அப்ப அந்த உயர்ந்த பண்பைத்தான், அந்த வள்ளுவர் சொன்ன உயர்ந்த பண்பை ஜீசஸ் வந்து தன் வாழ்க்கை முறையில நல்லாகவே காட்டி இருக்கிறார் இல்லையா. சரி, அதை நான் சொல்லிக்கொண்டு இதோட நான் முடிக்கிறேன். நீங்க சொன்ன கருத்துகளுக்கு ஸ்ரீ ஐயா, நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு மறுமொழி வச்சிருக்கிறேன். என்னண்டா, நீங்க பாத்தீங்களா, என்ன சொல்லிவினமெண்டா, படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில்னு சொல்லிவினோம்.
அது எல்லா சமயத்தாருக்கும் வடிவா ஒத்து போகும். அதுவும் இந்த அரசியல்வாதிகளுக்கு சரியா ஒத்து போகும். ஏனென்றா அரசியல்வாதிகள் அவைண்ட என்ன அரசியல்வாதியா பிரதமருக்கு பிரதமராத்தான் இருக்க விருப்பம். அப்ப அவருக்கு பிரதமராத்தான் இருக்க வேணுமெண்டா அவர் எண்ணத்தையும் சில ஆக்கள் எண்ணத்தையும் பாவிப்பினாங்க. அப்ப சமயம் ஒன்றும் பார்க்காயினம் ஒரு இனவரு பிடிச்ச காமதுருவை கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு அதை தங்கட அலுவலை பார்க்கணும். அதுதான் இப்ப இலங்கையில இவ்வளவு நடந்து கொண்டு வந்தது. அது மாதிரி தான் இப்ப வேற வேற நாடுகள்ல நடக்குது. ஆனபடியா நாங்கள் சமயத்தையோ கடவுளையோ பிள்ளை சொல்றதுக்கு இதுல ஒன்றும் இல்லை. சமயமா இருக்குது, கடவுள் கடவுளா இருக்கிறார். இது மனிதன் தான் எல்லாத்தையும் தனக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து தண்டை அலுவலை பாக்குறான்னு சொல்லுங்க. அவன் தண்டை பாக்கெட்டை பாக்குறான், அவ்வளவுதான். எல்லோருக்கும் வணக்கம், இன்பமே சூழ்க. மிஸ்ஸஸ் ஆனந்தி பாலதாசன் கனடாவிலிருந்து நன்றி. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய வசந்தராஜன் ஐயா மிகவும் அருமையாக அவன் தோற்றமே ஒரு போதகரமாக இருந்துச்சு. நல்ல வடிவா போதகர் மாதிரி வடிவா எங்களுக்கு எல்லாம் மேல அன்பும் மன்னிப்பும் இருந்தா, அன்பு மன்னிப்பு கருணை இருந்தா இந்த உலகத்துல மேல நாங்கள் ஒரு நல்ல ஜீவன்களாக இருக்கலாம் உண்மையிலே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க எங்கட தியான தளத்திலேயே உண்மையிலே அது நாங்க வீடு பேந்து சமூகம் பேந்து தெரு பேந்து நாடு நகரம் உலகம் என்று போறோம். அதை நாங்க இந்த எங்கட தியான தளத்தையும் அதுக்குள்ள சேர்க்கணும். ஸ்ரீ ஐயா அதே எங்கட அந்த நாடு நகரத்தோட முதல் எங்கட தியான தளத்தையும் சேர்த்து கொண்டு போவோம். உண்மையில இந்த தியான தளத்துக்கு நாங்க உண்மையில அன்பு கருணை மன்னிப்பு எல்லாம் தான் இருக்குது. ஏனண்டா உண்மையில ஒவ்வொருத்தர் நாங்க ஒரு சகோதர தத்துவத்தோட வாழ்ந்து நல்ல ஜீவங்களாகத்தான் மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா என்ன எல்லா சமயமும் எல்லா பெரியார்களும் இந்த அன்பையும் இதையும் தான் இது பண்ணினோம். ஆனா எல்லாரும் நாங்கள் அதன்படி நடக்க வேணும். உண்மையில எல்லாரும் அதன்படி நடக்க வேணும். எல்லாரும் அந்த நாட்டுல இப்படி போர்கள் அதுகள் இதுகள் ஒன்றும் நடக்காது. உண்மையில அதுதான் பெருங்காரியம். மிகவும் அருமையான பேச்சு, உங்களோட மிகுதி பேச்சை கேட்க அவளுடன் இருக்கின்றோம். நன்றி. நன்றி. இப்பொழுது நான் சில அறிவித்தல சொன்ன அப்புறம் டாக்டர் சதாமேனன் தன்னுடைய கருத்தையும் கூடி முடியுமெண்டா அந்த சட் பாக்ஸ் 2 பேர் பேசியிருக்கிறார்கள். சட் பாக்ஸையும் இருக்கா வாசிக்கவும். அதாவது நாளை காலமே வழக்கம் போல 8:45 AM UK டைமுக்கு தியானத்துடன் ஆரம்பமாகும். இப்போ இந்த 9 மணிக்கு ஸ்டெஃபனி முகாவுடைய யோகா நிகழ்ச்சி, இப்போ இந்த 10 மணிக்கு திருப்பவும் தியான நிகழ்வு, இப்போ இந்த 11 மணிக்கு டாக்டர் நிவேதாவுடைய பேச்சு உணவும் ஆரோக்கியமும், இப்போ இந்த நாளைக்கு இரவு 8 மணிக்கு ராதை சிவஞானம் அம்மாவுடைய பேச்சு இருக்கின்றது. மனம் கவர்ந்த தத்துவ ஞானி என்ற தலைப்பில் பேசுகிறார். இப்போ இந்த டியூஸ்டேயும் அதே போல் 9 மணிக்கு பூனம் சர்மாவின் யோகா நிகழ்ச்சி. இந்த 10 மணிக்கு டிவோஷனல் சாங்ஸ் டெடிகேட்டட் காடஸ் சரஸ்வதி. அதில் நீங்கள் பாட விருப்பமானவர்கள், சரஸ்வதியை பற்றி பாட விருப்பமானவர்கள் பாடலாம். அன்றைக்கு போல ரேடியோவில் ஒளிபரப்ப இருக்கின்றது. இந்த 11 மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு முனைவர் சிவத்திரு கைலை துரைசாமி ஐயா அவர்கள். இந்த இரவு 8 மணிக்கு ரிஷி ராசவரதன் அவர்கள் தன்னுடைய மெடிக்கல் ஸ்கூல் ஜேர்னியை பற்றி பேச வருகிறார். ஒரு ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், செயின்ட் ஜார்ஜஸ் யூனிவர்சிட்டி டூட்டிங். தேங்க்யூ வெரி மச். நீங்க பேசலாம் டாக்டர் சதா மேனா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு வசந்தராஜ் மாஸ்டர். அருமையாக, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்தது. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ வேண்டும் தான் இந்த தளத்துல நாங்கள் அடிக்கடி கூறுறது. ஆனால் நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தேன், உங்களுடைய பேச்சு எப்ப நடக்க போகுது. அந்த எதிர்பார்ப்பு இன்று சிறப்பாக நிறைவேறியது என்று கூறினால் அது நான் ஒன்றும் இயற்ற இல்லை, உண்மையான விடயம். கேட்கல நீங்க சொன்னது பயத்தில வரையில்லை. உங்களுக்கு பயம் இருந்து வராத மாதிரி எனக்கு நம்பக்கூடியதாக இல்லை. அருமையாக என்று பிரசன்டேஷன் செய்திருக்கிறீங்க. நீங்க பயந்த ஒரு ஆளாக அதுல கணிக்கக்கூடியதாக இல்லை. அது என்ன காரணத்தால நீங்கள் அதை தயங்கினதாண்டு எனக்கு விளங்கவில்லை. ஆனா அருமையாக இருந்தது. இனிமேல் தொடர்ந்து பல இதுகளை கதைக்கலாம். மற்ற பல விடயங்கள், பல கருத்துக்கள் பலரும் கூறிவிட்டார்கள். நான் திரும்பவும் அதை சொல்ல விரும்பல.
ஆனா அன்பு பற்றிய விடயத்துல நாங்கள் கதைக்கும் போது ஒன்று கதைக்கிறோம், செய்யல வேறொன்று செய்கிறோம். அன்பு செலுத்த வேண்டும், பிராணிகளை பார்க்க வேண்டும், வாய் பேசாத பிராணிகளுக்கு நாங்கள் தண்டனை பண்ண. ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அந்த பிராணிகளை கொன்று உண்பவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதை எண்ணும் போது எங்கே அன்பு எங்கே இருக்கிறது? மனிதனை சாப்பிடுற அளவுக்கும் போவார்கள் மாதிரி தான் இருக்கிறது. தனியா பிராணிகளை மட்டுமல்ல, சில நாடுகள்ல மனிதர்களை சாப்பிடுற ஆக்களும் இருக்கணும். ஆனபடியால் அது சொல்றது உண்டு, செய்கிறது உண்டு. நாங்கள் சொல்லலாம், ஆனா செய்கிறது நடைமுறையில அது கைகூடாமல் இருக்கிறதான் கவலைக்குரிய விடயம் என்றதான் முக்கியமாக. மிக்க நன்றி. மீண்டும் வந்து முக்கியமான விடயங்களை நீங்க கதைக்கலாம். நான் இந்த சாட் பாக்ஸை வாசிச்சுக்கிறேன். கமலா அருணாசலம் மாஸ்டர் போட்டிருக்கிறோம், எக்ஸலன்ட் ஸ்பீச் ஆன் ஜீசஸ் டீச்சிங்ஸ், தேங்க்யூ. கலவாணி மாஸ்டர் போட்டிருக்கிறா, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக், மச் அப்ரிசியேட்டட், தேங்க்யூ. கலாமகாலிங்கம் மாஸ்டர் போட்டிருக்கிறா, தேங்க்யூ, தேங்க்ஸ், யுவர் எக்ஸலன்ட் ஸ்பீச், வெரி வெல், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மீனாம்பிய செல்வராஜா மாஸ்டர் போட்டிருக்கிறா, மிகவும் அருமையான தகவல்களை தந்த வசந்தராஜ் ஐயாவுக்கு நன்றிகளும் வாழ்த்து. டாக்டர் சரா சிவலோகநாதன், வெரி குட் ஸ்பீச், தேங்க்யூ. டாக்டர் சரா சிவலோகநாதன். அத்துடன் நிறைவேற்றேன். நன்றி. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், நீமோல்டிலிருந்து நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு ஆல். வசந்தராஜா, இன்றைக்கு நீங்க கடைசியில கதைக்கிற நீங்க முதல் ராதா சொன்ன மாதிரி முதல்ல கதைச்சு அதுலயும் பார்க்க கடைசியில கதைக்கிறதுக்கும் பார்க்க முதல்ல கதைச்சு சுருக்கமாக நேரத்துக்கு முதல்லே முடிச்சது எனக்கு ஒரு அற்புதமாக இருந்தது. ஒரு 15-20 மினிட்ஸ்ல முடிச்சுட்டீங்க உங்களோட half an hour ஸ்பீச்ச. சில வேளை கடைசியில வந்து நீங்க எடுத்துக்கொண்டு போவீங்க. அப்போ இதெல்லாம் ஒரு அற்புதமாக இருந்தது. ஆனா நல்லதாக இருந்தது. நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள். எனக்கு அன்பும் மன்னிப்பும், அதாவது லவ் அண்ட் forgiveness பத்தான் கூடுதலாக சொன்னீர்கள். ஜீசஸ் சொன்னார், if somebody slaps on your face on one side, show him the other side. அத மற்ற பக்கத்தை காட்டு என்று அந்த மன்னிக்கிறத பற்றி அதுவும் அவர் சொல்லியிருந்தார். எனக்கு அது நினைவு வந்தது. மற்றது சாய்பாபா சொல்லுவார், லிங்க அந்த அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபிங்கரை காட்டினால் ஒரு ஆளுக்கு பிளேம் பண்ணி ஒரு ஃபிங்கரை காட்டுங்கோ. எவ்வளவு fingers are pointing towards you? 3 fingers are pointing back at you. If you blame someone with 1 finger, 3 fingers. அப்ப எங்கள்ல இருக்கிற குறைகளை யோசிக்க வேணும். மற்றாக்களுக்கு முதல் குறை சொல்லாமல் அவளை மன்னிக்க வேணும். அந்த மன்னிப்பு எனக்கு இன்னும் நான் அன்பு காட்டுவேன். Forgiveness, I find it very difficult. I will always remember. அந்த அவன் அப்படி சொன்னான், அந்த நேரத்துல அப்படி சொன்னான், அது மறக்க முடியாமல் இருக்கும். That forgiveness, மன்னிப்பு தான் மிக்க மிக்க கஷ்டம். அதுதான் அதை நீங்கள் அழகாக புத்தரின் கதையில இருந்தும் ஜீசஸ் என்ற கதையில இருந்தும் முக்கியமாக எடுத்து காட்டினீர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அது என்னது, forgiveness is difficult என்றால் அதுல இருக்கிற அடிப்படை ஆணவம், ஈகோ. அதுதான் எங்களை forgiveness கொடுக்கறதுக்கு கஷ்டம். அதுவும் அறிவாக சொன்னீர்கள். துன்பம் செய்யற ஆக்களை மன்னிக்க வேணும். அது எவ்வளவு கஷ்டம் என்றாலும் always I remember what Baba says, when you point 1 finger, remember 3 fingers are pointing back at you. எவ்வளவு எங்கள்ல பிழை இருக்குது, மற்றாக்கள பிள்ளைகளை பற்றி கதைக்க முதல் அது புத்தரும் எல்லா உயிரிலையும் கவனமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று. அதுதான் புத்த பிக்குகள் அந்த ஒரு விசிறி வச்சிருப்பினம். ஏன்னா நிலத்திலேயும் விசிறி கொண்டு போக வேணுமா, ஒரு எறும்பு அதிலேயும் இல்லாம அதுல சாக்கொள்ளாமல் நடக்க வேணும் என்று. அது இப்ப ஆக்களை கொள்ளினம். ஆனால் எங்களுடைய ஆக்களும் கொண்டவர்கள் தான். ஒருதற்கிலேயும் பிழை, எல்லாரும் பிழை செய்ததா, நாங்க எல்லாரும் பிழை செய்தது. அப்ப அதுல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாரும் நல்ல காலம் வரும் என்று யோசித்துக் கொண்டு இருக்க வேணும். இலங்கையிலேயும் அது கூடுதலாக வர வேணும் என்று யோசித்துக் கொண்டு நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி வசந்தராஜா. திரும்பவும் வருங்கள். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த ஜெர்மனில இருந்து கிரேஷன் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசலாம்.
எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான உரையா வசந்தராஜா, உங்களை பற்றி பலர் கூறிவிட்டார்கள். நீங்கள் பேச வந்தால் கடைசியாகத்தான் உங்களை விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் முதலாவதாக வந்து அழகாக பேசி குறித்த நேரத்திற்குள்ளே நிறைவு செய்து விட்டீர்கள். அதுதான் உங்களுடைய சிறப்பாக என்று பேசப்படுகிறது. நீங்கள் கூறிய காரியங்கள் மிக அழகானது. என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒப்பீடு செய்பவன். அதோடு இதை ஒப்பிடாது, ஒப்பிடு. ஏனென்றால் அறிந்து தெளிந்து தெரிந்து ஏற்றுக்கொள். இதுதான் என்னுடைய பக்குவ நிலை. இங்கே நாங்கள் ஒன்றை பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னீர்கள் வந்து இவர் அந்த கல்லால் எறிந்த அந்த பெண்ணை கொண்டு வந்து விட்ட பொழுது அவர் இயேசு சொல்லுகின்ற செய்தி, ஆறாவது குற்றம் செய்யாமல் இருந்தால் இவர் மீது கல்லெறியட்டுக்கும் என்று. ஆய்வாளர்கள் இன்னொரு கருத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். இயேசு தரையிலே எழுதியது அவர்களுடைய பெயர்கள் என்பதனையும் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதிலிருந்து மெதுவாக விலகி செல்வதையும் ஆய்வாளர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னொரு விடயத்தை நான் சுட்டி காட்டுகின்றேன். கிறிஸ்தவம், சைவ சித்தாந்தம், திருக்குறள், இதை பற்றி பலர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்த மூனா தெய்வநாயகம் பிள்ளை பேராசிரியர் அவர் வந்து திருவள்ளுவரும் இயேசுவும் ஒரே சமகாலத்தவர் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். ஏனென்றால் திருக்குறளை நாங்கள் எடுத்தால் விவிலியத்தினுடைய சில யோவான் எழுதிய பகுதி அப்படியே அதிலே திருக்குறளிலே இருக்கிறது. இதை அதாவது இந்த மூன்று அடுத்தது என்னவென்று சொன்னால், இந்த மறை என்பது அன்பை அடிப்படையாக கொண்டது. அது சைவ சித்தாந்தமாக இருக்கலாம், கிறிஸ்தவ சித்தாந்தமாக இருக்கலாம், திருக்குறளாக இருக்கலாம். இதுகளே அடிப்படை வந்து அன்பாக இருக்கிறது. ஆனால் அன்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல், மனிதனால் வாழப்பட முடியாமல் போகும் பொழுதுதான் தீமைக்குள்ளே நாம் செல்லுகின்றோம். அதாவது ராதியம்மா அழகாக சொன்னார், படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் என்று. இங்கே என்ன விடயம் என்றால், இந்த தியான தலத்துக்குள்ளே வரும் பொழுது நாம் அந்த அன்பும் இந்த மறைகள் கூறிய அந்த செய்தியை உள்ளெடுத்து அதை நாம் வாழ்விற்கு கொண்டு வருகின்றோம். அந்த மன்னிப்பும் அன்பும் வாழ்வியல் ரீதியாக ஒளியாக எமக்கு இந்த தியான தலத்திலே கிடைக்கின்றது. அதுதான் இந்த தியான தலத்தினுடைய சிறப்பு. ஆகையினாலேயே தான் நாம் நன்றாக வாழ்க்கையை எடுத்து செல்லுவதற்கும் பரிமாறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆகையினாலே இன்னொரு விடயத்தை குறிப்பிடலாம். புத்தர் இயேசுவையும் கூட புரட்சிவாதி என்றுதான் சொன்னவர்கள், புத்தரையும் புரட்சிவாதி என்றுதான் சொன்னவர்கள். அதாவது ஒரு நீர், ஒரு நாட்டிலிருந்து புறப்படுகின்ற ஒரு நதி எந்தெந்த நாடுகளுக்கூடாக செல்லுகின்றதோ அந்த நீருக்கு அருகிலே வாழுகின்ற மனிதர்களுக்கு அந்த நீர் சொந்தமானது என்று புத்தர் சொன்னதனாலே அவர் நாடு கடத்தப்பட்டதாகவும் ஒரு பதிவு இருக்கின்றது. ஆகையினாலே அழகான செய்திகளை பகிர்ந்து தந்தீர்கள் ஐயா. நிறைந்த நன்றி, வணக்கம். நன்றி. அருந்ததி மாஸ்டர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி வசந்தராஜ் மாஸ்டர், மிகவும் அருமையான பேச்சு, சிறப்பாக பேசியிருந்தீர்கள். எல்லோரும் கூறிவிட்டார்கள். அன்பும் மன்னிப்பை பற்றி மிகவும் தெளிவாக கூறினீர்கள். எல்லாம் சிறப்பாக இருந்தது உங்களோட பேச்சு. சதா மாஸ்டர் இருக்கையில் முதலாவது பேச்சு காய்ச்சலோடு தான் வந்தவர். சதா மாஸ்டர் முதல் பேச்சு காய்ச்சலோடு தான் வந்தேன். நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கு பயப்படாமல் வந்திருக்கிறார். போன முறை உங்களுக்கு காய்ச்சல் நடந்தது என்ன வசந்தராஜா மாஸ்டர்? போன முறை காய்ச்சல், இன்றைக்கு ராமலுக்கு நித்திர வரையில் எனக்கு எனக்கு ஒவ்வொரு பயங்கள் இருக்கிற என்னன்னு தெரியவில்லை. இல்லை, ஆனால் உங்களுக்கு பயம் தெரியல. போன முறை சதா மாதம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் காய்ச்சல் வருவார் ஒன்று யோசிச்சார், வந்துட்டார். இப்போ இனி வருவார் தொடர்ந்து. அதான் அவருக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்க போகிறோம். ஏனெண்டா நல்ல பேச்சாளர், நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சுருக்கமாக பேச சொன்னபடியாகத்தான் அவர் 15 நிமிஷத்தில் முடித்தார். எல்லாம் பேசி இருப்பார். இன்னும் இனி வேண்டாம், மிச்சம் அடுத்த முறைக்கு வைக்கல வேணும். அதுதான். மிக்க நன்றி. உங்களை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது. சிறப்பான பேச்சு. மிக்க நன்றி. மீண்டும் நீங்கள் தொடர்ந்து பேச வேணுமென்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மற்றது சாந்தி மாஸ்டர், நீங்கள் இப்போ லிங்கா மாஸ்டரோட கதைக்கலாம். சதா மாஸ்டர் வெளியில காய்ச்ச பிறகு ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட விஷயம் லிங்கா இருக்கிற அவரோட கதைக்கலாம். இப்போ இதுக்கு பிறகு சரியா? இப்போவே காய்ச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டா பெட்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக
சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வசந்தராஜா ஐயா, உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் நன்றாக பேசக்கூடிய ஒருவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளவு காலமும் துணிந்து எங்களுடைய தளத்தில் பேச வராமல் இருந்ததுதான் அதிசயமாக இருக்கின்றது. இன்று ரத்தின சுருக்கமாக மிகவும் அழகாக உங்களுடைய பேச்சு அமைந்தது. சாத்வீக குணங்கள் எவ்வளவு மனிதரது வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை நீங்கள் புத்தர் பிரான், இயேசு பிரான், திருவள்ளுவர் ஆகியோரை மேற்கோள் காட்டி அருமையாக விளக்கினீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்பு, கருணை, அகிம்சை, நன்றி உணர்வு, மன்னித்தல், சகோதரத்துவம், தெய்வ நம்பிக்கை போன்றவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத குணங்களாக அமைய வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக குறுகிய நேரத்தில் விளக்கியது அருமையாக இருந்தது. உலகில் உள்ள சகல மத சமயங்களும் தத்துவ ஞானிகளும் ஆன்மீகவாதிகளும் ஏனைய அறிவியலாளர்களும் இவற்றைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் மனிதர்கள் இந்த உலகத்திலே இவையெல்லாம் இத்தனை அறிவுகளை போதித்திருந்தாலும், இத்தனை பாடங்களை அறிந்திருந்தாலும் அவர்கள் அதன்படி வாழ ஏன் தவறுகிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. உங்களை போன்றவர்கள் இப்படியான உரைகளை தரும் பொழுது எங்களை நன்றாக அது சிந்திக்க வைக்கின்றது. இவ்வளவு அருமையான பாடங்கள் எல்லாம் எங்கள் முன்னே இருக்கும் பொழுது ஏன் நாங்கள் அவற்றில் ஒரு சிலவற்றையாவது பின்பற்றாமல் வீணான மனிதர்களாக வாழ்கிறோம் என்பதுதான் மனதுக்கு ஆதங்கமாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பான உரை ஐயா. உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. மீண்டும் வாருங்கள். நன்றி. அடுத்த மிஸ்ஸஸ் சுகேந்திரா தர்மகுமார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வசந்தராஜா ஐயா, இன்று இயேசு, புத்தர், வள்ளுவர் எல்லோரிடமும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று மிக விளக்கமாக கூறினீர்கள். இயேசுநாதர் அன்பு, மன்னிப்பு, சேவை செய்யுமாறு மக்களுக்கு வலியுறுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அதே போல புத்தரும் அன்பு, அகிம்சை மற்றும் அமைதியை காக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். மற்றது புத்தர் சொல்லி இருக்கிறார், துன்பத்துக்கு காரணமே ஆசைதான். அந்த ஆசைகளை நீக்கினால் அன்பு மற்றும் சமாதானத்துடன் வாழ்க்கை வாழலாம் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆனா திருவள்ளுவர் அவர் அன்புடைமையை பற்றி கூறினாலும் மற்ற அதிகாரங்களிலும் அகிம்சை எல்லாவற்றையும் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அதிலேயும் அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தமக்குத்தான் உரியதென்று கூறுகிறார்கள் என்றும், அன்பு உடையவர்கள் தமது உடம்பையே பிறருக்கு அர்ப்பணிக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் நன்றாக விளக்கி கூறினீர்கள். அத சரோஜா தேவி அம்மையார் சொன்ன மாதிரி சுருக்கமாக எங்களுக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து எங்களுடைய தளத்தில் இப்படியான உரைகளை ஆற்றுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக மிஸ்ஸஸ் மீரா நாகேந்திரன் சட்டன்ல இருந்து. நன்றி. வணக்கம் நண்பர்களுக்கும். வசந்தராஜ ஐயா, மிகவும் சிறப்பான பேச்சினை தந்தீர்கள். உண்மையாக நாங்கள் கனகாலம் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த உண்டுதான். அதுவும் ஜீசஸை பற்றி சிறப்பா சொல்லியிருந்தீர்கள். ஜீசஸ் மற்ற இந்த தளத்துக்கு பொருத்தமானதுதான். ஜீசஸும் மற்றது வள்ளுவர், சித்தராகியர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏனென்றா இந்த தியான தளத்துல நாங்கள் உண்மையா இதுகளை பற்றி திரும்ப திரும்ப கதைச்சாதான் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட குணங்கள், அதாவது கெட்ட குணங்கள் என்று சொல்றது இந்த அன்பு பாராட்டாமல் இருக்கிறது, கோவப்படுதல், அப்படி எல்லாம் மறைந்து கொண்டு போகும். இப்ப இவர்கள் எல்லாரும் கூறிவிட்டார்கள். புத்தர் என்ன சொல்லி கொண்டு சென்றார் எங்களுக்கு என்றும், வள்ளுவர் அதை
அதாவது வள்ளுவர் கூறியதையே அப்படியே ஈசர் வாழ்ந்து காட்டினார். மனிதன் எப்படி கடவுள் ஆகலாம் என்பதை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் தான் ஜீசஸ். சாதாரண ஒரு மனிதராக பிறந்து எப்படி கடவுளாக மாறலாம்னு செய்கையிலே காட்டிட்டு சென்றார். என்ன அது மாதிரி இவையெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு முன்னரே கூறப்பட்டது. வள்ளுவர், புத்தர், இயேசு இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்கள். அதற்கு முன்னமே நன்னூல் என்ற நூலும் மற்றது திருமூலரும் இவையெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தந்ததான். பார்க்க போனா ஒவ்வொன்றிலிருந்தோ ஒன்று வந்தது. இப்போதைக்கு சாய்பாபாவும் மற்றது யோசுவாமிகளும் அதைத்தான் திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஏனோ உங்களால் இவைகளை கடைபிடிக்க முடியாமல் இருக்குது என்று சரோஜாதேவி அம்மாவும் கேட்டிருந்தார். காரணம் என்னென்று சொன்னால், ஏன் இவை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் இல்ல, மனிதர்கள் இந்த போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மதம் என்ற ரீதியில ஒவ்வொன்றையும் கட்டி கட்டி வச்சிருக்கிறோம். என்ன ஒரு இது வள்ளுவர் புத்தற்ற இது பௌத்த சமயம், இது இந்து சமயம் என்னென்று அப்படி ஒரு பேரியரா போட்டு வச்சிருக்கிறோம். மதங்களுக்கு இடையிலே போராட்டமே தவிர எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தங்களை நீக்கிறதுக்கு விரும்ப இல்லை. அசுத்தம் இருக்குதான்றதே தெரியுது இல்லை. ஏன் இது இருக்குது என்றதுக்கு காரணம் அறியாமைதான். எங்களோட சைவ சமயம், அதாவது இந்து சமயத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டது. சைவ சித்தாந்தம் மற்ற வேதங்களை படித்தால் தெரியும் எவ்வளவோ நாங்க அறியாம இருக்கிறோம். அப்ப மனதில உண்மையில மாசு இருக்குது. இந்த மாசுகளை களைந்தால் எங்களுக்கு உண்மையான நாங்க ஆத்மான்றது தெரிய வரும். நாங்கள் ஆத்மாண்டு ஜீசஸ் ஏன் மற்றவரை மதிக்கிறார் என்று சொன்னா, அவர் அந்த ஆத்மா, அதுக்குள்ள கடவுள், அந்த ஆத்மாண்ட ஒன்று இருக்குது, அதைத்தான் அவர் பார்க்கிறார். அந்த மனத்தை பார்க்க இல்லை. நாங்களும் என்ன செய்யறோம், இது இப்ப தமைந்தி மாஸ்டர் மனதும் அதுக்கு உருவம் கொடுத்து பேர் கொடுத்து ஐடென்டிட்டி எல்லாம் கொடுத்து அதை பார்க்கிறோம். அதால எங்களுக்கு ஒரு மாயையில இருக்கிறோம். இப்ப சைவ சித்தாந்தத்தில் உண்மை அசுத்த மாயாலும் ஆக்கப்பட்டதுன்னு சொல்றார்கள். அதை ஏற்கனவே எங்களுக்கு போட்டு அனுப்பப்பட்டிருக்கு. எங்களோட பேக்கேஜுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதை ரிமூவ் பண்ணாம நாங்கள் இருக்கிறபடியா தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை நாங்கள் ஊண்டி பார்த்தா தானே அது விளங்கும். அதை இப்போதைக்கு கதைக்கிறது இல்லை. நாங்கள் அடுத்த பேச்சு இப்ப எங்கட மாஸ்டர் எங்களுக்கு திரும்ப இப்ப அடுத்தது தருவார் என்ற ஆவலோட கேட்டுக்கொண்டு நான் முடிக்கிறேன். இதெல்லாம் பெரிய டாபிக்கா இருக்கும். அடுத்த வள்ளுவரையும் புத்தரையும் ஜீசஸையும் திரும்ப வடிவா விளக்கி சொன்னா நன்றா இருக்கும். நன்றி மாஸ்டர். வணக்கம். நன்றி. அடுத்த மிஸ்ஸஸ் லிங்கரட்னம் மாஸ்டர், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நன்றி. நான் இந்த தளத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் ஒரு விட சொல்லிட்டு விடுவோம்னு யோசிச்சேன். நான் இலங்கையில என்ன நடக்குதுன்னா, புத்தர் ஒரே அவருடைய வழிகாட்டல கேட்கிற இல்ல, அதை கேட்காம மற்ற அவங்க அதிகமாக வாழ்ற இனத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்களை எப்படி அந்த இடத்திலிருந்து விலக்கலாம் என்பதற்காக தங்களோட ஆணவத்தை காட்டுவதற்காகத்தான் இலங்கை முழுதும் கோயிலை கட்டி அதைத்தான் செய்கிறார்கள் ஒழிய அந்த அவருடைய புத்தர போதனையில கேட்கிற இல்லை. இப்ப ஜப்பான்ல எல்லாம் அப்படி இல்லை, கோயிலை கட்டாட்டியும் அவருடைய போதனைகளை கேட்கிறாங்க. இலங்கையிலையும் அப்படி போதனைகளை கேட்டு இருந்தா இன்றைக்கு நாடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க இனி ஒருத்தரும் கை போடாதீங்க தயவு செய்து. தமயந்தி மாஸ்டரோட விடுவோமா? தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வசந்தராஜா மாஸ்டர் அருமையான ஒரு பேச்சு தந்தார். இது நான் எதிர்பார்த்ததான். அவர் நல்லா பேசுவார்ன்றது தெரியும். ஆனால் அதை இவ்வளவு எங்கு மறைந்திருந்தாரோ தெரியவில்லை. நல்லாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் கருத்துக்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் அடுத்த முறை இன்னொரு நல்ல ஒரு பேச்சு தருமாறு வேண்டிக் கொண்டு விட வருவேன். ராஜேஷிடம் நீங்க சுருக்கமா பேசுங்க. எனக்கு முதல் தமயந்தி காய் போட்டவா ஸ்ரீ மாஸ்டர். நீங்க பேசுங்க, டைம் போகுது. பரவாயில்ல. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். வசந்தராஜ் மாஸ்டர், நீங்கள் இவ்வளவு நாளும் கமெண்ட்ஸ் சொல்லிக் கொண்டு வந்தீங்கள். இப்ப நல்லொரு பேச்சாளராக எங்களுக்கு இவ்வளவு அறிவை தந்திருக்கிறீர்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அவ்வளவுக்கு நல்லா போகல, இன்றைக்கு எக்ஸலண்ட், மிச்சம் நல்லா இருந்தது. அதோடு அதுக்கு கருத்து சொன்னதுல நீங்க அந்த 25 minutes பேசின பேச்சிலுமாக கருத்தில் உள்ள அறிவுகள் மிகவும் மிகவும் சிறப்பாயிருந்தது. எத்தனையோ எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். மிகவும் நன்றி. தேங்க்யூ.
மிஸ்ஸஸ் தமயந்தி சிங்கார வடிவம்மா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். வசந்தராஜ் ஐயா மிகவும் சிறப்பான பேச்சு. எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள். நான் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. நேரத்தையும் கருதி மிகவும் நன்றாக மன்னித்தலையும் அன்பையும் பற்றி நன்றாக சொன்னீர்கள். கணக்க விஷயங்கள் உங்களிடமிருந்து நானும் எடுத்துக்கொண்டேன். இனிமேலும் நீங்கள் திரும்பவும் வந்து இப்படியான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி மிகவும் சந்தோஷப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.